வணக்க மக்களே. கிணறு வெட்ட போக பூதம் கிளம்பின கதையா திமுக அமைச்சர் தில்லுமுள்ளு திமுகவின் அமைச்சர் கே நேரு அவர்களோட கதை தான் இப்போ போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. கே நேருவோட தம்பி ரவிச்சந்திரன் அவரோட 30 கோடி ரூபாய் கையாடல், அதாவது வங்கியில் வங்கி கடன் வாங்கின கையாடல் ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கும்போது 898 கோடி ரூபாய் லஞ்சமாக வாங்கி ஒரு ஆளுக்கு 35 லட்சம் ரூபாய் வீதம் எல்லாத்தையும் பணம் வாங்கி பணி நியமன ஆணையை யார் மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழகத்தின் முதல்வர் பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பொற்கரங்களால் அவர் வழங்கியிருக்கார். யாருக்கு? கே நேருவோட இலாக்கால குடிநீர் வழங்கல் அந்த இலாக்கால விஞ்ஞான ஊழல் செய்திருக்காங்க. டிஎன்பிசி குரூப் மூலமாக நடக்கக்கூடிய தேர்வுக்காக எத்தனையோ மாணவர்கள் இளைஞர்கள் காத்திருக்கிறாங்க. எப்போ வரும், அதில் எழுதி நம்ம வாழ்வியலை உருவாக்கிட மாட்டோமா உண்டாக்கிக்கிட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்து எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வாயிலெல்லாம் மண்ணை போட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு தவறான விஷயத்தை பாவத்தை செய்துட்டு கே நேரு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு பொறியாளருக்கு 35 லட்சம் ரூபாய் வீதம் வாங்கி அந்த பணத்தை கையாடல் செய்துட்டு எல்லாருக்கும் பணி நியமன ஆணையை பொம்மை முதல்வர் மூலமாக கொடுத்துருக்காரு. முதல்வர் மு க ஸ்டாலின் கோபாலபுர குடும்பமும் தனக்கு கப்பம் கட்டினா போதும், அமைச்சர்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்ற ஒரு நல்ல மெத்தன போக்கில் இவரும் பணி நியமன ஆணையை கொடுத்துட்டாரு. ஆனால் கே நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் தான் உலகில் தலை சிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகம், அது மூலமாகத்தான் நான் ஆசிரியர்களை வச்சும் நான் அரசு அதிகாரிகளை வச்சும் நான் தேர்வு எழுதி பணி நியமன ஆணையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. டிஎன்பிசி குரூப்பை தவிர்த்து மற்ற தேர்வு எழுதக்கூடிய அதிகாரத்தை கே நேருக்கு யார் கொடுத்தது, அந்த துணிச்சலை யார் கொடுத்ததுன்னு தெரியல. சட்டப்படி அது குற்றம், செய்யவே கூடாது. ஆனால் ஏகப்பட்ட இளைஞர்கள் வாழ்வில சிதைச்சு விட்டு இப்படி துர்க்காரியத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தன்னை நியாயப்படுத்திக்கவும் செய்கிறாரு கே நேரு. இவருக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டி தமிழக மக்களாகிய நாம தான் இவங்கெல்லாம் ஓரங்கட்டி இந்த தில்லுமுள்ளு திமுகவோட ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே குறுநில மன்னர்களை பூரா விரட்டி எடுக்க வேண்டிய கட்டாய பணியில் நம்ம இருக்கிறோம். இதுக்கு தக்க பாடம் கண்டிப்பாக மத்திய அரசால் கொடுக்கப்படும். கே நேரு உச்சா ஓராண்ட செந்தில் பாலாஜி கொண்டாடின மாதிரி இவரும் கொண்டாடக்கூடிய காலம் வெகு சீக்கிரத்தில் வந்துருச்சு.